என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரகசியம் சொல்றேன் இந்த இடத்துல. ஓகே, என்ன அந்த ரகசியம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உண்மையாவே ஒரு இந்த நம்ம லைஃப் எப்படி செயல்படுதுன்றதுக்கான ஒரு ரகசியம் இதுலதான் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இந்த பூமி வந்து இப்படி இருக்கும்போது சூரியன் வந்து இங்க இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா புரியுற மாதிரி, இன்னும் டக்குன்னு புரியுற மாதிரி விளக்கணும்னு சொன்னா, ஒரு கையில வந்து ஒரு பந்து இருக்கு. உங்க கையில வந்து ஒரு ஃபுட்பால்னு வச்சுங்களேன், ஒரு ஃபுட்பால் உங்க கையில இருக்கு. இந்த ஒரு கையில டார்ச் இருக்கு. டார்ச் ஒரு இடத்துல இருக்கு, அது அப்படியே தான் இருக்குது. ஆனா கையில இருக்கக்கூடிய பால் மட்டும் என்ன ஆகுது, சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ டார்ச்சுடைய வெளிச்சம் எந்த பகுதியில பால்ல விழுதோ அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழகா தெரியும். கரெக்டா? அதுதானே இரவு பகல். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அது போலத்தான் பார்த்தீங்கன்னா நமது மைண்ட் கூட. நம்ம மைண்ட் வந்து ஒரு தாள், நமது ஒரு பேப்பர். ஓகே, நமது மைண்ட் வந்து ஒரு பேப்பர் அப்படின்னா, அந்த பேப்பர்ல வந்து இந்த நம்ம அந்த டார்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த பூமி வந்து நம்ம மைண்ட் அப்படின்னு சொன்னா, அந்த விழிப்புணர்வு என்பது அந்த வெளிச்சம். ஓகேவா? நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீங்க நான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாதிரியான சம்பவத்தை முதல்ல வந்து நான் உங்க எல்லாருக்குமே நினைவூட்டும் போது உங்களுடைய மனசு எப்படி இருந்ததுன்னு யோசனை பண்ணி பாருங்க. பிறகு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்களை வந்து நான் நினைவூட்டும் பொழுது உங்களுடைய டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின் இதெல்லாம் சிறப்பா சுரந்திருக்கும். ஐ மீன் அந்த ஒரு செக்ரெட் ஆயிருக்கும் சூப்பரா. இதெல்லாம் வந்து அப்போ இந்த இந்த மைண்ட், மனிதனுடைய அந்த மனசு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்க வந்து நம்ம அவேர்னஸ் அதிகமா இருக்குதோ, எங்க வந்து நம்ம விழிப்புணர்வு என்பது அதிகமா இருக்குதோ, அங்க வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு ஃபீலிங்ல எப்பயுமே இருக்கும். கரெக்ட் இல்லைங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு தான் லைஃப். லைஃப் வந்து ரெண்டு தான். ஒண்ணு என்னன்னா மைண்டு, அவேர்னஸ். இந்த ரெண்டு தான். ஓகே, இந்த மைண்ட் அப்படி மனசு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸாக்டா மைண்ட்ன்றதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது தமிழ்ல. ஏன்னா மைண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து ஒரு குட்டி வார்த்தை. ஆனா மனசுன்றது வந்து தமிழ்ல வந்து ஒரு பெரிய வார்த்தை. தமிழ் மொழி என்பது ஒரு சிறப்பான ஒரு மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த சமாச்சாரம். அப்படி அந்த மனசுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அது அந்த மனசு நம்ம எதுல வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறோமோ அதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசு வந்து அங்க அந்த பிம்பம் அங்க அந்த மாதிரி வரும். ஸோ நமக்கே தெரியுது. அப்ப எதுல வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் சந்தோஷமா இருப்பாங்க, எப்பயுமே வந்து எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, அதாவது ஒரு 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 ஆற்றலோடு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஒரு தைரியம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் வந்து நீங்க நிறைய பேர் நீங்க உங்களால பார்க்க முடியும் இல்லையா? நிறைய பேர்னா உங்க கண் முன்னாடியே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்த உடனே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு உங்களை அறியாம ஒரு சக்தி வரும், உங்களை அறியாம வந்து ஒரு தைரியம் வரும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க கூடவே இருக்கலாம்னு தோணும் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நமக்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். அல்லது அவங்க எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கணும் நம்மலாம் அப்படின்னு ஏன் அவங்கள பார்த்தா நமக்கு அந்த ஒரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை பார்த்தா நமக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணும். ஒரு ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னா அந்த ஒரு உடனடியா நமக்கு என்ன ஞாபகம் வருது, ஒரு தைரியம் ஞாபகம் வருது. கரெக்ட் இல்லையா? அதே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கிட்டா அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஞாபகம் வருது.
அதே வந்து ஒரு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு அன்னை தெரசா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சேவை செய்யும் அந்த குணம் ஞாபகம் வருது நமக்கு. வேற என்ன ஞாபகம் வர முடியும்? கரெக்டா? அதே போல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ் உடனடியா ஞாபகம் வரும். கரெக்ட் இல்லைங்களா? அதே வந்து ஒரு ஜெயலலிதா அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு எக்ஸ்ட்ராடினரி கான்பிடன்ஸ் ஞாபகம் வரும் நமக்கு. அப்படியே வந்து நீங்க ஜஸ்ட் ஒவ்வொருத்தரையும் யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்படியே ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நமக்கு. ஏன்னா அவங்க வந்து எனி டைம் எனி டைம் அவங்களுக்கும் டார்க் சைட் ஆஃப் த லைஃப் இருந்ததுதான். அவங்களும் வந்து நிறைய விஷயங்களை நினைச்சு பட்டுக்கிட்டே இருந்திருக்க முடியும். கரெக்ட் இல்லையா? ஏன்னா வந்து ஏன் எப்ப பாரு வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்களாலையும் இருந்திருக்க முடியும், கவலைப்பட்டுக்கிட்டே அவளாலும் இருந்திருக்க முடியும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த இல்லையா ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான் இதுல இரண்டாவதாக நான் கொடுத்த அந்த எக்ஸசைஸை வந்து தானா அவங்க பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாழ்க்கையிலே நடந்த அந்த ஒரு சிறப்பான சம்பவங்களையும் சிறப்பான நிகழ்வுகளையும் சிறப்பான அந்த ஒரு ஒரு விஷயங்களையும் மட்டுமே நினைச்சு 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 வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா கொண்டு போகும்.